அல்லாஹ் பாதுகாக்கணுங்க. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் மார்க்கம்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லி கொடுத்து வளங்க. இந்த புள்ள எப்படி பேசுது பாருங்க. ஒரு நடிகர் மீது கொண்ட விருப்பத்திற்குரிய விதங்கள்ல அவரை நான் அப்படியே கட்டி பிடிச்சுக்கிருவேன், என் பிள்ளைகளை எல்லாம் விட்டுட்டு அவரை பார்க்கத்தான் வந்திருக்கேன், அவர் என் உயிர்னு சொல்லி ஒரு பெண் பிள்ளை பேசுதுன்னு சொன்னா அப்ப தன்னுடைய உயிரை விட மேலாக நேசிக்கணும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, நபியு அவுலா பில் முக்மினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு உயிரை விட மேலானவர் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய புரிதலை உருவாக்கணுமா? அவர் வெறும் ஆன்மீக தலைவர் மட்டுமல்ல, தொழுகைக்கு, நோன்புக்கு, ஹஜ்ஜுக்கு மட்டும் வழிகாட்டி அல்லங்க, அவர் மனிதகுல வழிகாட்டி. அவர்தான் நமக்கு அரசியல் தலைவரும் கூட. அவர்கள் முன்னெடுத்த அரசியல் தான் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துச்சு, பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துச்சு, தெளிவான ஒரு சட்டத்தை கொண்டு ஏழைகளின் பசியை போக்குச்சு. அந்த ஆட்சியை தான் இந்தியாவில் கூட கொண்டு வரணும் என்று காந்தியடிகளார் உமர் என்ற ஒரு இஸ்லாமிய ஜனாதிபதியின் ஆட்சியை விரும்பினார். அதை பற்றிய அரசியல் புரிதல் நம் பிள்ளைகளுக்கு உருவாக்க